டிரைவர். வணக்கம்மா. ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்க போல. அப்படி உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சதால தான் நான் சந்தோஷமா இருக்க முடியல. என்ன உங்களால ஏத்துக்க முடியல? ஏன்? உங்களவுக்கு என்கிட்ட பணம் இல்லாததுனாலயா? எங்க அளவுக்கு கௌரவம் இல்லாததால. உங்க மாமா என்னை ஏத்துக்கிட்டாரு. அப்போ உங்க கௌரவத்தை விட அவரு கௌரவம் குறைச்சலா? இப்படி கிளவரா பேசிதானே அவர் சாச்சிட்ட. புரியல. நீ வசியம் செஞ்சிருக்கேனோ அவருக்கு புரியல. சாச்சிட்டேன், வசியம் பண்ணிட்டேன்னு சொல்ற அளவுக்கு நான் புத்திசாலியா? அஃப்கோர்ஸ், நிச்சயமா. இல்லைன்னா மோதிரத்தை நீ திருடிட்டேன்னு நாங்க சொன்னப்போ சண்டை போட்டு வெளியே போயிட்டு அப்புறம் சைலண்டா வந்து ஏஜே போட்ட மோதிரத்தை ஏத்துப்பியா? உன்னால முடியாதுன்னு நினைச்சேன். உனக்கு நல்லாவே வருது. எது? வலை வீசுறது. எப்படியோ மீன் மாட்டிக்குச்சு. சந்தோஷத்துல மிதக்காத. அந்த மீன் சீக்கிரமே கை நழுவி போயிடும். வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஏஜிக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதை முடிவு செய்ய வேண்டியது உங்க மாமனார். அவரே முடிவு செஞ்சுட்டாலும் நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. இந்த கல்யாணம் வெறும் சடங்குதான், கையெழுத்து இல்லாத செக் மாதிரி. நீ பேருக்கு தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வருவ. அங்க உனக்கு எந்த மதிப்பும் கௌரவமும் கிடைக்க போறதில்ல. நீங்க ஜோசியம் கூட பாப்பீங்களா? அத சொல்லதான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா? சிரிக்காத ஹாஸ்னி. உன் வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு போயிரும்னு வார்ன் பண்ணதா வந்த. புலிக்கு பூனைன்னு பேர் வச்சாலும் யானைன்னு பேர் வச்சாலும் புலி அதுக்காக மாற போறது இல்ல. என்ன நடந்தாலும் இந்த ஹாசினி எப்படி இருப்பாலும் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்பா. உன்னை அவசரக்காரி, ஆத்திரக்காரி, ஏமாத்துக்காரின்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீ பெரிய காரியக்காரியா இருக்க. அப்போ எதுக்கும் தயாரா தான் இருக்க போல இருக்கு. அப்போ உனக்கான டாஸ்க கொடுத்துதான் ஆகணும். எங்க வீட்டுக்கு அத்தையா வந்து அலங்கோலமா போக போற உனக்கு மருமகளா நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஏமாத்தினது, வலை வீசினது, வசியம் செஞ்சது, இது எல்லாமே கல்யாணத்துல ஏஜே கிட்ட இருந்து உனக்கு ஒரு மாலை வாங்கறதுக்கு தானே. தோ இதுதான் அந்த மாலை. நீ போட்டுக்க ஆசைப்படுற கல்யாண மாலை. ஏஜே கிட்ட இருந்து நீ வாங்குற தாலி இப்படிதான் இருக்கும். இது 3 முடிச்சு போடுற தாலி இல்ல. போடுற தாலி முழுக்க முள்ளாதான் இருக்கும். வலை வீசுற அளவுக்கு, வசியம் செய்யற அளவுக்கு ஏஜேவ பலவீனமானவர்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாலைய கொடுத்து நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, அந்த வீடு எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்க. இத சொல்றதுக்கு எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? இந்த மாலைய துணிய போட்டு மூடி இதெல்லாம் வேஸ்ட். உனக்காக அங்க யாரும் பூங்கத்தோட வெயிட் பண்ணல. இந்த மாலை மாதிரி இன்னும் நிறைய மாலை உனக்காக அங்க காத்துட்டு இருக்கு. நீங்க போடுற மாலைக்கு பயந்துருவேன் நினைக்கிறீங்களா? நோ டவுட், சந்தோஷமா ஏத்துப்பேன். என்னோட பெரிய மருமகளே, இப்பவே இந்த மாலையை என் கழுத்துல போடுங்க. முழுக்கு திரும்பும்னு பயமா இருக்கா? பயப்படாதீங்க, நானே எடுத்து போட்டுக்கிறேன்.
அப்பதான் நீங்க சிரிக்கணும். இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும்னா, என் எதிர்காலம் இருக்கும்னா, நான் சிரிச்சுக்கிட்டே இந்த மாலையை ஏத்துப்பேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பாத்தீங்கல்ல, என்னால எதுவும் செய்ய முடியுது. ரொம்ப திருப்தியா இருக்கு. எல்லாரும் என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய பதில். எஸ், என்னாலயும் முடியும். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆளை வலையில விழ வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போற புத்திசாலி பொண்ணா என்ன அங்கீகாரம் பண்ண உங்க இன்டெலிஜென்ஸ்க்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஆனா நீங்க நினைக்கிற ஹாசினி நான் இல்லை. எனக்கு முன்னாடி விழற நிழலும் என்னோடது இல்லை. நிஜத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, உண்மையான ஹாசினியை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க என்னோட. ஹாசினினா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. அம்மா, ம் நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை உனக்கு? அதான் நீ விருப்பப்பட்டபடி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல. ஏன் நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படலையா? அது சரி, உன் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. உன் சின்ன வயசுல உனக்கு சரியா பேச்சு வரல. எப்பவுமே வராதோன்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ உனக்கு என்ன வேணும், நீ என்ன நினைக்கிறன்னு நீ பேசாமையே உன் மனசுல இருக்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். இப்ப கூட உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கல்யாணம் பண்ணிக்க போற, ஆனா அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு ஆசை இல்லை. பிரவளியோட ஆசையை நிறைவேற்றுற நீ அவளோட இடத்த ஹாசினிக்கு கொடுக்க மாட்டேன். ஹாசினிக்கு இந்த வீட்ல இடம் உண்டு, ஆனா உன் மனசுல ஹாசினிக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பிரவளியோட கடைசி ஆசைப்படி கல்யாணம்னு முடிவு செஞ்சு எத்தனையோ பொண்ணை பார்த்து கடைசியா ஹாசினியை ஏன் செலக்ட் பண்ணனு கூட எனக்கு தெரியும். பிரவளி மேல இருக்கிற காதல நீ கொஞ்சம் கூட குறைச்சிக்க தயாரா இல்ல. யாராவது அந்த பாசத்தை பங்கு போட்டுற கூடாதேன்னு நீ பயப்படுற. அதான் உன்னை காதலிக்காத, உன்னை வெறுக்கிற ஹாசினியை நீ தேர்ந்தெடுத்திருக்க. ஹாசினிக்கு உன் சொத்து மேலேயும் ஆசை இல்ல, இவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமகளா வரணுங்கிற ஆசையும் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உன்னை பிடிக்காதவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நேசிக்கவும் தேவையில்லை, பிரவளியையும் விட்டு தர தேவையில்லை. இதானே உன்னோட பிளான்? நீ இதெல்லாம் என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியுமா? இந்த கல்யாணம் ரெடி ஆனதுல இருந்து உங்க 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். ஹாசினி எண்ணெயில விழுந்த தண்ணி மாதிரி ஒட்டாமையே இருக்கா. நீ ஒரு கோடு போட்டுட்டு அப்படி ஒதுங்கியே இருக்க. கல்யாண சந்தோஷமே இல்லையே. நீங்க பண்ணிக்க போறது கல்யாணமாவே தெரியல. ஏதோ லாபம் இல்லாத பிசினஸுக்கு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி.
ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. லாப நஷ்டம் பார்க்கறதுக்கோ இல்ல தேவையில்லாம பேசிக்கலாம் பழகிக்கலாம் நினைக்கிறதுக்கு இது சாதாரண விஷயம் இல்லையே ஜே. கல்யாணம் இது நீயோ நானோ முடிவு செய்யறது இல்ல, ஆண்டவனா பார்த்து ஒண்ணு சேர்க்கிறது. அவனோட ஆசைக்கு நாம ரூல்ஸ் போட நினைக்கிறது தப்பு. பிறக்கும் போதே யாரு யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா ஏன் நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும், சண்டை போட்டுக்கணும் சொல்லு. சரி, ஹாசினி உன் விரல்ல போட்டால மோதிரம், அதை கொஞ்சம் கழட்டு பார்க்கலாம். டம்ளர் வை. ம் ம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பத்தியா? இதுதான் உறவுங்கிறது. அந்த உறவை அறுத்து எடுத்துறாத. பிரவளியோட ஆசைய உண்மையா நீ நிறைவேற்றணும்னு நினைச்சா முதல்ல அவளோட ஆசைய நீ தெளிவா புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணோட கழுத்துல இந்த மஞ்ச கயிறு கட்டுறது அவளோட ஆசை. அது நீ பிரவளிக்கு செய்யற துரோகம். எல்லாத்தையும் விட இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல எவ்வளவு ஆசை கனவுகள் எல்லாம் இருக்கும். அத புரிஞ்சுக்காம பிரவளியோட கணக்க தீக்கிறதுக்கான ஒரு பொருளா பார்க்க கூடாது. ஒரு வயசு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டா நம்ம வம்சமே தழைக்காது ஏஜே. அதை நீ புரிஞ்சுக்கோ. நம்மளை விட பணத்துல குறைஞ்சவங்கிறதுக்காக அதிகாரமா எதையும் செய்யக்கூடாது. அவளும் ஒரு மனுஷி, தலையாட்டி பொம்மை கிடையாது. ஹாசினிக்கு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, உன் மனசுலயும் இடம் கொடு. அவ பேச்சுக்கு மதிப்பு கொடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசாங்கில்லாம பழகும்போது வாழ்க்கை அழகாகும். நேத்து மட்டும்தான் அழகுன்னு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆனந்தத்தை கைவிட்டுறாதே. இப்ப நீ எனக்கு பதில் சொல்லாம போகலாம். நாளைக்கு ஹாசினி கூட பதில் சொல்லாம இருக்கலாம். பதில் சொல்லியே ஆக வேண்டிய கடவுளுக்கு என்ன சொல்ல போற? என்ன இது? இது என்ன சுவர்ல எப்படி? கோர்ட். இது எனக்கு மட்டுமே தீர்ப்பு சொல்ற தனி கோர்ட். எனக்கு தண்டனை மட்டுமே கொடுக்கிற வித்தியாசமான கோர்ட். என் தப்புகளை நானே ஒத்துக்கொள்ற கன்ஃபெஷன் பாக்ஸ். எல்லார் வீட்லயும் குழந்தைங்களுக்கு பிரைவசியா தனி ரூம் இருக்கும். அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு உலகம். அதுதான் அவங்களுக்கு ஆனந்தம். எனக்கு கிடைச்சிருக்கிற தனி ரூம் இதுதான். ஆனா இந்த ரூமுக்கு வரத்துக்கு நான் எப்பவுமே ஆசைப்பட்டதே இல்லை. இந்த ரூம் என்னோட உலகம் இல்லை, நரகம். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. நீங்க பயமுறுத்துறதுக்காக என் கழுத்துல போட்டிருக்கிற மாலைய
நான் சின்ன வயசுல இருந்து போட்டுட்டு தான் நான் ஹாசினி. இந்த ரூம்குள்ள வெளிய ஆளுங்க யாரும் வந்ததில்ல, வரவும் விட்டதில்ல. ஆனா முறையா உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் இருக்கு. இந்த சுவர்ல நான் செய்யாத தப்புக்கும் பேப்பர் இருக்கும், தெரியாம செஞ்ச தப்புக்கும் பேப்பர் இருக்கும். ஆனா நான் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு ஒரு பேப்பர் இருக்கு. பாக்குறீங்களா? இதுதான் அது. இது உங்க மாமனார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அறிவிச்ச அன்னைக்கு என் அம்மா என்ன எழுத வச்சது. எஸ், இப்ப சொல்றேன். முழுக்க பொய்யா இருக்கிற இந்த ரூம்ல வச்சு ஒரு உண்மையை சொல்றேன். உங்க ஏஜிவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுதான் நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறு. என்ன என்ன சொன்ன? தவறா? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க ஏஜியோட பொண்டாட்டி ஆகிறதுக்கு ஆசைப்படல, அவரோட சொத்துக்கும் ஆசைப்படல. நான் யாருக்கும் வலையும் வீசல, அந்த வீட்டுல மருமகளா காலை வைக்கிறது என்னோட நோக்கமும் இல்ல. உங்களோட மாமியாரா வரதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஆக மொத்தம் இந்த கல்யாணத்துல எனக்கு ஆசையும் இல்ல, விருப்பமும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. ஹாசினி, நீ சொல்றது உண்மையா? நான் வெறுக்கிற இந்த ரூமும் பேப்பரும் மாதிரியும் தான் இந்த கல்யாணமும். நான் இந்த ரூமுக்கு வரத்துக்கு விருப்பப்பட்டதும் இல்ல, உங்க வீட்டுக்கு வர எனக்கு ஆசையும் இல்ல. கல்யாணம்னா மனசும் மனசும் ஒண்ணு சேரணும். மனசை மதிக்காம போட்ட அக்ரிமெண்ட் தான் இந்த கல்யாணம். கிழக்கும் மேற்கும் சேர்ற மாதிரி நடக்கிற நாடகம். எனக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துற அதிகாரம் இருந்தா போட்டிருக்கிற மோதிரத்தையும் மாலையையும் கழட்டி வீசி எறிஞ்சிருவேன். ஹாசினி, நீ பேசுறதுனால நம்பவே முடியல. இந்த கல்யாணம் உன் விருப்பப்படி நடக்கலையா? இல்லவே இல்ல. அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்ட? செய்யாத தப்புக்கு சாரின்னும் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு குட்டுன்னு எழுத வச்ச மாதிரி இந்த கல்யாண ஒப்பந்தமும் தெரியாம புரியாம என் கைமீறி எழுதப்பட்டதுதான். என்னோட கையெழுத்து இல்லாத அக்ரிமெண்ட். ஓ மை காட், என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க வேலை இவ்வளவு சுலபமாகும்னு நினைக்கல. சரி, ஓகே. இந்த கல்யாணம் உன் விருப்பப்படி நடக்கலனா அப்படி கட்டாயமா செஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. எல்லாம் என் விருப்பம் இல்லாம நடந்து முடிஞ்சிருச்சு. இனி இதை எப்படி நிறுத்த முடியும்? யார் நிறுத்துவா? யார் என்ன காப்பாத்துவா? நான் காப்பாத்துறேன். முடியுமா? 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா முடியும். எப்படி? Thank you so much. Thank you. Sorry, sorry, ஹாசினி, என்ன நீ? Thank you so much. It's okay.